ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. இது மனிதனால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். இதை காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் சுகவீனத்தோடு இருக்கலாம். சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நிம்மதி இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குஞ்சு மகிழ ஒரு குழந்தை செல்வம் இல்லாதிருந்தபோது கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆபிரகாமின் மனைவியாய சாராளின் கற்பம் செத்து போயிருந்ததை அவர் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவர் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரா, நீ கேட்கிறது ஒருவேளை இந்தியாவில் இல்லாமல் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு செய்யணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்கள் கரத்தில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஊழியர் உண்டு. அவர் பேர் பிரின்ஸ்டன். அவர் தூத்துக்குடி, அவள் பிறந்தது சென்னை பட்டணத்தில் மையமாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தவர். அவர் 3 ஆண்டுகளாக ஜெபித்தாராம். எப்படி தெரியுமா? எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற ஒரு எக்காலம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த எக்காலத்தை நீர் கொடுப்பேன் என்று சொன்னால் கடந்து போகிற இடமெல்லாம் நான் தேவனை ஆராதித்து இந்த எக்காலத்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி இப்படி நாமத்தை மையப்படுத்துவேன் என்று சொல்லி 3 ஆண்டு காலம் ஜெபித்து கொண்டிருந்தாராம். எருசலேமிலே செய்யப்பட்ட இந்த எக்காலம் எனக்கு தேவை என்று சொல்லி கேட்டாராம். 3 ஆண்டுகள் கழித்து சென்னை பட்டணத்தில் ஒரு ஊழியத்திற்கு கடந்து போயிருந்தார். அங்கு ஊழியம் நடத்தி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எப்படி சென்னை பட்டணத்தில் பிரின்ஸ்டன் என்ற ஒரு சகோதரன் இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் மேடைக்கு வாருங்கள், உங்களை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னாராம். 2 பிரின்ஸ்டன் இருந்தார்கள் அந்த கூட்டத்தில். அடுத்ததாக ஒரு காரியத்தை சொன்னார். பிரின்ஸ்டன் என்பவர் தூத்துக்குடி பட்டணத்தை அவர் பிறந்திருக்கிறார், அவர் மாத்திரம் ஏழை வரவும் என்று சொன்னார்கள். இவர் கடந்து போனார். அப்பொழுது இவர் கரத்தில் ஒரு எக்காலத்தை கொடுத்தார்களாம். இதை பார்த்து பிரமித்து நின்றார். என்ன செய்கிறது, யார் கொடுத்தார் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்களாம், கனடா தேசத்திலிருந்து எருசலேமை சுற்றி பார்க்கும்படியாய் இந்த புண்ணிய பூமிக்கு கடந்து போன ஒரு தெய்வ மனிதனிடத்திலே ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், இந்த எக்காலத்தை எடுத்துக்கொண்டு இந்திய தேசத்திற்கு கடந்து போ. அங்கு தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்தில் இந்த நாளில் ஒரு மீட்டிங் நடக்கும், ஒரு கூட்டம் நடக்கும். அங்கு கொண்டு இந்த எக்காலத்தை பிரின்ஸ்டன் என்ற ஒரு மனிதனிடத்தில் கொடு, அவன் எனக்காய் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவான் என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய நாங்கள் நடத்துகிற ஆண்டவர் எங்களை கொண்டு நடத்துகிற அந்த குணமளிக்கும் உபாச ஜபத்துக்கு வந்தவர் கண்ணீரோடு சொன்னார், இது கர்த்தர் கொடுத்தது. இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் நான் கதறி 3 ஆண்டு காலம் ஜெபித்தேன். ஆனால் கர்த்தரோ என்னை வெட்கப்படுத்தாதபடி நான் கேட்டது போலவே என் கரத்தில் இந்த இக்காலத்தை கொடுத்தார் என்று சொல்லி எல்லோரும் அறியும்படியாக சொல்லி அதை தேவனை ஆராதிக்கும்படியாக இக்காலத்தை ஊதி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, வேலை இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, கற்பத்தின் கடியில் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசுகிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இல்லாதது இருக்கிறவர் அழைக்கிற தேவன். லாசரு உயிரோடு இல்லை, ஆனால் லாசருவை பெயர் சொல்லி அழைத்து உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் வந்திருக்கிறார், உன் பக்கத்தில் நிற்கிறார். நாம் இணைந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டால் அந்த ஜபத்திற்கு பதில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் நாம் ஒன்றாய் கூடி ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்று சொன்னேன். வேலை இல்லாதபடி கற்பத்தின் கனிக்காக காத்திருந்து கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அற்புதம் செய்வீராக. வெளிநாடு செல்லும்படியா, வேலை வாய்ப்பிற்காக, ஆண்டவரே ஏற்ற துணைக்காக, கற்பத்தின் கனிக்காய் கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும்
ஏசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.